தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் போட்டியிடும் நடிகர் சரத்குமார் தேர்தல் விதிகளை மீறியதாக கூறி திமுகவினர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு வாக்குப்பதிவு மையங்களை பார்வையிட்ட சரத்குமார் ஓடக்கரை பகுதிக்கு தனது ஆதரவாளர்களுடன் 5 பேருடன் வாகனத்தில் சென்றார். 5 வாகனங்களுடன் வந்தது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய செயல் என குற்றம் சாட்டிய அப்பகுதி திமுகவினர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானது. இதனையடுத்து இருதரப்பையும் போலீசார் சமாதானப்படுத்தினர். பின்னர் அங்கிருந்து காயல்பட்டினம் சென்ற சரத்குமார் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருச்செந்தூரில் தனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக குறிப்பிட்டார். நல்ல ஆர்வமாக மக்கள் வாக்குப்பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கு. நான் காலையிலேருந்து 7 மணிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருமே ஆர்வமாக வாக்களிச்சிட்டு இருக்காங்க. பிரகாசமாக இருக்கு.